அனைவரையும் கவர்ந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் இன்று காலமானார். கடந்த மாதம் 18ஆம் தேதி நுரையீரலில் சளி மற்றும் இருமல் தொந்தரவு காரணமாக சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ சிகிச்சையில் உடல்நலம் தேறிய நிலையில் கடந்த 11ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து உடல்நலக்குறைவு காரணமாக மீண்டும் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். விஜயகாந்த் மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கண்ணீர் மல்க இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மேலும் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் வீட்டின் முன்பு தொண்டர்கள் குவிந்து வரும் நிலையில் அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது.